நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்ட்ரொடக்ஷன் டு கிரிட்டிக். ஓகேவா? ஸோ கிரிட்டிசிசம்னா என்ன, கிரிட்டிக்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கிரிட்டிசிசம்னா என்ன நமக்கு தெரியும். ஒரு ஒரு ஒர்க் ஆஃப் எனிதிங். இட் மைட் பி லிட்ரேச்சர், இட் மைட் பி ஆர்ட், இட் மைட் பி மூவி, வாட் எவர் இஸ் அன் ஆர்ட். அதுக்கு வந்து அதோட ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது தான் கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ இட் மைட் பி குட், இட் மைட் பி பேட், பட் மோஸ்ட்லி இட்ஸ் கோனா பி பேட். ஓகே? ஸோ இதில் வந்து நிறைய கொஷின் எழுப்புறது, நிறையா வந்து அர்த்தம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது, அவங்களோட மைண்ட் செட்டை வந்து எந்த ஒரு மைண்ட் செட்டில் இது எழுதியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது, அண்ட் ஆத்தரோட பர்சனல் லைஃப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதனால அவர் இப்படி எழுதியிருக்காராங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கிரிட்டிசிசம் தான். ஓகேவா? ஸோ கிரிட்டிசிசம் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? we are just going to put it into words. ஓகேவா? நமக்கே தெரியும் கிரிட்டிசிசம் என்னென்னா, பட் இதை எப்படிப்பா எழுதுறதுன்னு கேட்டால் புக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தட்? கிரிட்டிசிசம் இன் லிட்ரேச்சர் மீன்ஸ் த கம்பேரிசன். ஓகேவா? கம்பேர் பண்ணுறது, அனலைசிஸ், இன்டர்ப்ரிட்டேஷன், அர்த்தம் கண்டுபிடிக்கிறது, எவாலுவேஷன், எல்லாமே பண்ணுறது தான் கிரிட்டிசிசம். ஸோ கம்பேரிசன், அனாலிசிஸ், இன்டர்ப்ரிட்டேஷன், எவாலுவேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரரி கிரிட்டிசிசம்னா என்ன? லிட்ரேச்சர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது, லிட்ரரி கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியன். ஓகேவா? ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒப்பீனியன் தான், பட் இட் சப்போர்ட்ஸ் பை எவிடன்ஸ். ஓகேவா? எவிடன்ஸோட ஒரு மிஸ்டேக்கையோ ஒரு லேகையோ ஒரு ப்ராப்ளமையோ பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் லிட்ரரி கிரிட்டிசிசம். அது லிட்ரேச்சரில் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தீமை நீங்கள் ஒருத்தர் எழுதியிருக்க ஸ்டைலு, இல்லை செட்டிங்ஸு, இல்லை வேர்ட்ஸு, லைக் வாட் எவர் இஸ் அக்கார்டிங் டு த கிரிட்டிக், என்ன இதில் தப்பாக இருக்குது, என்ன இதில் மிஸ் ஆகுது, என்ன அவர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாரு, என்ன புரியலை அப்படிங்கிற ஒப்பீனியன் கொடுக்குறது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது தான் கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ கிரிட்டிசிசம்னா என்ன, லிட்ரரி கிரிட்டிசிசம்னா என்ன சொல்லியாச்சா? நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக் இன் த சென்ஸ், நம்ம நார்மலாக சொல்கிற கிரிட்டிக்கோட ஸ்பெல்லிங் இல்லை இது வந்து CRITIQUE. ஓகேவா? அதுவும் கிரிட்டிக் தான். ஸோ கிரிட்டிக் அப்படிங்கிறது வந்து அந்த ஒர்க். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னா, நான் எழுதுகிறேன் இல்லையா, அந்த கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுகிற அந்த ஒர்க் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கிரிட்டிக். ஓகே? கியூ கிரிட்டிக், லெட் இட் பி லைக் திஸ், கியூ கிரிட்டிக். ஓகேவா? ஸோ கியூ கிரிட்டிக் அப்படின்னா என்னன்னா, நம்ம எழுதுகிற அந்த ஒர்க் ஆஃப் கிரிட்டிசிசம், அது ஒரு எஸ்ஸேவாக இருக்கலாம், அது ஒரு ஆர்டிக்கலாக இருக்கலாம், இல்லைனா அது ஒரு என்ன சொல்ல, ஒரு புக்காக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். நான் எழுதுகிறேன்ல ஒரு ஒர்க்கை நான் கிரிட்டிசிசம் பண்ணி எழுதுகிறேன்ல, அதுதான் வந்து கியூ கிரிட்டிக். ஓகேவா? கியூ கிரிட்டிக்னால் எதுவும் கிடையாது, CRITIQUE, அதான் கிரிட்டிக். கியூ வரும் அந்த கிரிட்டிக்கில். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கியூ கிரிட்டிக். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்னால் அந்த ஜென்ரல் கிரிட்டிசிசமோட ஸ்பெல்லிங்லேயே வரும்ல, அந்த கிரிட்டிக், CRITIC, அந்த கிரிட்டிக் யாருன்னா, இப்போது நான் தான் அது, லைக் ஐ எம் ரைட்டிங் த ஒர்க். ஓகேவா? நான் ஒருத்தரோட ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறேன்ல, அந்த கிரிட்டிக் நான் தான். நான் எழுதுகிற ஒர்க் ஒரு கிரிட்டிக், கியூ கிரிட்டிக். நான் எழுதுறேன்ல, நான் வந்து கிரிட்டிக். ஓகேவா? ஸோ இது வந்து த பர்சன் ஹூ ஜட்ஜஸ் ஆர் எவாலுவேட்ஸ் த ஒர்க். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் த கிரிட்டிக், ஐ ரைட் சம் ஒர்க். யாரோ பற்றி ஒரு ஒர்க்கை பற்றி நான் எழுதுகிறேன், நான் தான் அந்த கிரிட்டிக். நான் எழுதுகிற அந்த எஸ்ஸேவோ, அந்த புக்கோ, அந்த ஆர்டிக்கலோ தான் கியூ கிரிட்டிக். ஓகேவா? ஸோ இப்போ வந்து லைக் கிரிட்டிக் அப்படின்றதுக்கான டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீனிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனையோ, ஒரு சிஸ்டமையோ, எல்லாத்தையும், அதாவது நம்ம கிரிட்டிக்குன்றது கியூ கிரிட்டிக் ஆக்சுவலி. ஓகே? ஸோ கியூ கிரிட்டிக்குன்றது வெறும் லிட்ரேச்சரில் எழுதுறது மட்டும் கிடையாது. ஒரு மூவிக்கு இந்த ப்ளூ சட்டைக்காரர் ரிவ்யூ கொடுக்குறாரு, அதுவும் கிரிட்டிக் தான். ஓகே? அண்ட் அந்த டாப் 10 மூவிஸ் ரேட் பண்ணுறது ஒரு கிரிட்டிசிசம் தான், வே ஆஃப் லைக் கிரிட்டிசிசம். there's a lot of critic going on. Food reviews ஒரு கைண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் தான். இட்ஸ் லைக் ஸ்போக்கன் ஒன், தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ லைக் இந்த கிரிட்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிப்போர்ட் ஆஃப் சம்திங். ஓகேவா? ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறது, ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை பற்றி ரிப்போர்ட் கொடுக்கறது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, ஒப்பீனியன் கொடுக்கறது. ஓகேவா? அக்கார்டிங் டு த பர்சன் ஹூஸ் கிவிங் த கிரிட்டிக். ஓகேவா? ஸோ அவங்க எப்படி சொன்னாங்க, இவங்க எப்படி சொன்னாங்கன்னு எழுதுறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க்கில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்றது, மோஸ்ட்லி கிரிட்டிக்னாலே பேடான விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இட்ஸ் கோனா பி
லைக் லேக்ஸை குறிக்கிறது தான் கிரிட்டிசிசமாக இருக்கும் நிறைய இடத்துல. ஓகேவா? ஸோ எஸ்பெஷலி இங்கே கொடுத்துருக்காங்க, இட் ப்ரொவைட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் எஸ்பெஷலி அ நெகட்டிவ் ஒன். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் ஒன்னை பற்றி பேச தான் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தோன்னா, இட் மைட் பி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லிட்ரரி ஒர்க்காக இருக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் இருக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் தியரி, ஒரு ஃபிலாசபிக்கல் தியரி. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது வந்து கிரிட்டிசிசம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறையா லைக் என்ன பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதாகவும், அங்கே என்ன லேக் ஆகிருக்குன்றதை பற்றி சொல்கிறதாகவும், அண்ட் நிறைய இடத்துல நமக்கு புரியாத இடத்துல வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறதாகவும், அதில் என்ன புரியல, என்ன இஷ்யூ அதில் அப்படிங்கிறது கொஷின் ரைஸ் பண்ணுறதாகவும், என்ன பண்ணியிருக்கலாம், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் இது பெட்டராக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இதெல்லாம் வந்து கிரிட்டிக். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிரிட்டிக், கியூ கிரிட்டிக் நான் சொன்னது. ஓகேவா? ஸோ கிரிட்டிசிசம்னா ஒரு ஒர்க்கை ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறது. ஓகேவா? கியூ கிரிட்டிக் அப்படிங்கிறது நம்ம எழுதுகிற அந்த ஆர்டிக்கல், புக் ஆர் ஒர்க், ஒரு புக்கையோ ஒரு ஒர்க்கையோ நம்ம குறை சொல்லி எழுதுகிறோம் இல்லையா, இசேவா அதை குறை சொல்லி எழுதுகிறோமோ இல்லை லைக் புக்காக எழுதுகிறோமோ, வாட் எவர் இட் இஸ், அதுதான் கியூ கிரிட்டிக். ஓகேவா? எழுதுகிற நான் வந்து கிரிட்டிக், CRITIC, அந்த கிரிட்டிக் நான் எழுதுகிற ஒர்க் வந்து கியூ கிரிட்டிக், CRITIQUE. ரெண்டுமே நம்ம கிரிட்டிக்னு சொல்கிறதுனால ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ த ஸ்பெல்லிங்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் ஃபார் கொடாட் உங்களுக்கு தெரியும், வெயிட்டிங் ஃபார் கொடாட் பை சாமுவேல் பெக்கெட். அந்த படிக்கும்போது நம்ம எல்லோரும் அப்படியே மண்டை அப்படியே சுற்றி போகணுன்னு, யூ கைஸ் நோ ரைட்? ஒன்றுமே இருக்காது, ஒரு ஆரம்பமும் இருக்காது, முடிவும் இருக்காது, என்ன சொல்ல வராருன்னு ஒன்றுமே புரியாது. ஈவன் சாமுவேல் பெக்கெட் டிட் நாட் கிளியர் கொடாட்னா யார் அப்படின்றத அவரும் கிளியர் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ வி நெவர் நோ ஹூ கொடாட் இஸ். இட் இஸ் லைக் அன் ஓப்பன், லைக் நீங்களாம் நினச்சிக்கலாம், யூ கேன் கிவ் அன் இன்டர்பிரிட்டேஷன். கொடாட்ன்றது இவராக இப்படியா இருக்கலாம், அப்படியா இருக்கலாம். நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, கொடாட்ன்றது காட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு, கொடாட்ன்றது டெத்துன்னு சொன்னாங்க. நம்ம அதை கொடாட் ப்ளே படிக்கும் போதே நமக்கு எவ்வளோ இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பர்சன் ஃபிலிப் ஹோப் வலாஸ், ஓகேவா, அவங்க வந்து த கார்டியன் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் ஒர்க்கை எழுதியிருக்கார். அதில் வந்து வெயிட்டிங் ஃபார் கொடாட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய பேரை போர் அடித்ததாகவும், இது ரொம்ப விட்டியாக இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து அங்கே இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு சர்க்கஸில் இருக்கிற மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு வந்ததாகவும், அண்ட் லைக் அந்த கிராஸ் டாக்ஸ் எல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்ததாகவும் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ட்ரமாட்டிக் வேக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. வேக்கம்னா என்ன, காற்று இல்லாத இடத்துல தானே வேக்கம்னு சொல்லுவாங்க. ட்ரமாட்டிக் வேக்கம்னா அப்போ என்னன்னு நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு பிளாட்டும் இல்லை, கிளைமேக்ஸும் இல்லை, பிகினிங்கும் இல்லை, மிடிலும் இல்லை, எண்டும் இல்லை, எதுவுமே இல்லை. அதாவது ஒரு பிளேங்கிறது இட் ஷுட் ஸ்டார்ட் ஆன் அ ஸ்லோ நோட், இட் ஷுட் கோ ஆன் அ ஹை இன் த ஃபைனல் அண்ட் கிவ் த கிளைமேக்ஸ் இல்லையா? ஸோ திஸ் இஸ் லைக் அ டெட் பிளே. ஓகே, இவர் சொல்லாமலே நமக்கு தெரியும் இது என்னடா இதுன்ற மாதிரி நம்ம நினச்சோம் இல்லையா. வி cannot get a meaning out of it, we cannot give an interpretation out of it. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த ப்ளே வந்து it has like dramatic vacuum, there is no high or low, like it does not have a plot, it does not have a beginning, it does not have a middle, it does not have an end, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிரிட்டிக்கோடைய பர்பஸ் என்ன, ஓகேவா? ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க் இருக்கு இல்லையா, கியூ கிரிட்டிக், நம்ம எழுதுகிற அந்த இதோட பர்பஸ் என்ன. இப்போ நான் எழுதிட்டேன் ஒரு புக்கை, ஓகே, someone is giving a criticism எழுதுகிறாங்க. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட், இட்ஸ் ஹவ் இட்ஸ் கோனா பெனிஃபிட் மீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி ஆனஸ்ட்டாக லெட் மீ கிவ் மை வியூ. ஒரு ஃபேமஸான ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது இஸ் கோயிங் டு கிராப் அட்டென்ஷன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த ப்ளூ சட்டை மாறன் இருக்கார்ல, இஃப் ஹீ இஸ் கோனா லைக் review some good movie as a bad movie, definitely he's gonna get some views and monetize the content and get the money. கரெக்டாக? ஸோ லைக் he's making attention right there. ஓகேவா? ஒரு ஃபேமஸாக எல்லாராலையும் வந்து ப்ரௌடாக அப்லாட் பண்ண ஒர்க்கு கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க, கிரிட்டிசிசமாக அதை எடுத்து பண்ணுறவங்க, பேஷனேட்டாக பண்ணுறவங்க ஆர் வெரி ஃபியூ பீப்புள். ஓகே, ஸோ ஒரு கிரிட்டிக் அப்படின்றவர் வந்து இந்த அண்டர் ரேட்டட் மூவிஸ்லாம் இருக்குல்ல,
இந்த மூவி வந்து நம்ம பார்த்துருக்கே மாட்டோம், என்னடா இது செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நம்ம எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுப்போம்னு பார்த்தா, யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த மூவி பாருங்கள், இட்ஸ் அண்டர் ரேட்டட் ஜெம் அப்படின்னு சொல்லுவார், இந்த புக்கு படிங்க, திஸ் இஸ் அன் அண்டர் ரேட்டட் ஜெம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்டென்ஷன் கிடைக்காத சில நல்ல விஷயங்களை வந்து கிரிட்டிக் பண்ணுறவங்க இருக்காங்க, ஜஸ்ட் டு பிரிங் இட் இன் அட்டென்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து மக்கள் படிக்காத நிறையா பீசஸ் ஆஃப் ஆர்ட்ஸை வந்து மக்களோட கண்ணுக்கு கொண்டு வரதும் ஒரு கிரிட்டிக்கோட வேலை தான். அண்ட் கிரிட்டிக் வந்து ஹீ மைட் அனாய் த ஆத்தர், வி ஆல் நோ தட். நான் கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க் எழுதுகிறேன், நீ ஒருத்தன் வந்து கிரிட்டிக் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி. டெஃபினெட்லி இட் இஸ் கோனா லைக் ஹர்ட் த ஆத்தர், பட் இட் கேன் ஆக்சுவலி ப்ரொவைட் ஹிம் டு இம்ப்ரூவ் ஹிம்செல்ஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒர்க்கில் வந்து பெட்டராக பண்ணலான்ற ஒரு வியூ கிடைக்கும். இஃப் ஹீ இஸ் பிளானிங் டு ரைட் மோர் ஒர்க்ஸ், இந்த கிரிட்டிக்ஸோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆத்தர் வந்து ஈவன் தோ ஹி மைட் ஹேட் இட், ஹி மைட் கன்சிடர் இட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து கிரிட்டிசிசம் அண்ட் ரிவ்யூஸ் வந்து நிறையா புக் எழுத தான் செய்கிறாங்க மக்கள். ஓகேவா? அண்ட் இட் இஸ் கெட்டிங் இன்டு அ கமர்ஷியல் சக்ஸஸும் ஆகிட்டு தான் இருக்குது. பிகாஸ் ஆப்வியஸ்லி ஒரு ஒர்க் இருந்தால் நாட் எவ்ரி ஒன் இஸ் கோன் லைக் இட். ஓகேவா? இப்போ இந்த வெயிட்டிங் ஃபார் கொடாட் நமக்கு ஒரு சிலபஸாகவே கரிக்குலமில் கொடுத்துருக்காங்க. ஐவ் ரெட் இட் இன் த ஃபர்ஸ்ட் செமஸ்டர், ஐவ் ரெட் இட் லைக் ஐவ் டன் இட் இன் யூஜி அண்ட் ஐவ் டன் இட் இன் பிஜி. ஸோ யூஜி படிக்கும் பொழுது வாட் ஐ ஹேட் இட் இன் மைண்ட், அப்போ வந்து ரொம்ப கடுப்பானேன். இப்போ கொஞ்சம் தான் கடுப்பாயிருக்கேன், பிகாஸ் ஐவ் ரெட் இட் ஆல்ரெடி அண்ட் ஆல்சோ வி கேன் நாட் கெட் அ மீனிங் அவுட் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து அனாலிசிஸ் கொடுக்கும் பொழுது பிடிக்காதவங்க வந்து அக்ரி பண்ணிப்பாங்க. இப்போ வந்து திஸ் ஃபிலிப் ஹோப் வலாஸ் கொடுத்துருக்க இந்த ரிவ்யூவை வி மைட் ஆல் அக்ரி இட். வெயிட்டிங் ஃபார் கொடாட் என்ன சொல்ல நினைக்குதுன்னே நமக்கு புரியல. ஓகேவா? ஸோ வி ஆர் அக்ரீங் டு இட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை பிடிக்காதவங்க, எனக்கு சிங்க் ஆகவே இல்லைப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க டெஃபினெட்லி கோனா பை த புக் அண்ட் ரீட் த கிரிட்டிசிசம். தே ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு ரீட் த கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸ். ஒரு படம் பார்த்து பிடிக்காதவங்க ஒரு பிளாகர் கொடுத்துருக்க நெகட்டிவ் ரிவ்யூவை டெஃபினெட்லி தே ஆர் கோனா ஓப்பன் அண்ட் see the video or writing in a blog. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து கிரிட்டிக்ஸ் எழுதுகிற ஒர்க்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது. அண்டர் ரேட்டடான லிட்ரேச்சர் ஒர்க்ஸ், அண்டர் ரேட்டடான ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட் எல்லாமே ஒரு கிரிட்டிக் வந்து அட்டென்ஷனுக்கு கொண்டு வராங்க. அண்ட் ஆல்சோ ரைட்டர் கெட்ஸ் டு இம்ப்ரூவ் ஹிம்செல்ஃப். ஓகேவா? ஸோ இது ரெண்டு நல்ல விஷயங்கள் வந்து நம்ம கிரிட்டிசிசமில் பார்க்கணும். ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் த கிரிட்டிக்ஸ்.